இனி ஸ்ரீரங்கம் போகின்றவர்கள் வெறும் ரங்கனையும் அங்குள்ள தாயாரையும் கருடாழ்வாரையும் சேவித்து வருவதல்ல, கம்பநாட்டாழ்வான் கம்பராமாயணம் இயற்றிய கம்பருடைய தனி மண்டபம் அங்கே இருக்குது. சுவாமி சன்னதிக்கு பின்னாடி போனீங்கன்னா, உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் யார் அவள் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களேன்னு இறைவாழ்த்து தொடங்கி அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த வசிஷ்டர் வழியில் வந்தவரே புனைந்தான் மௌலின்னு சொல்லி அந்த பட்டாபிஷேக பாடல் காட்சி வரைக்கும் 10,000 பாடலையும் கம்பநாட்டாழ்வார் அமர்ந்து வாசித்த கம்பர் மண்டபம் அங்கே இருக்கிறது. அதை நம்ம யாரும் தரிசிக்கிறது இல்லை. நம்ம போனோன்னே ரங்கா ரங்கா சொல்கிறோம், துளசி தீர்த்தம் வாங்குகிறோம், சடாரி வாங்கிடுறோம், லட்டு பிரசாதம் வாங்கிட்டு வெளியில் வந்துடுறோம். இல்லை, ஸ்ரீரங்கம் ஆலயத்தினுடைய உண்மையான புராதான வரலாறை நாம் தெரிந்து கொண்டு பார்க்க வேண்டும். இதுதான் ஆலய வழிபாடு வரலாறு சொல்லும் நமக்கு நன்னறி செய்தி.